ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான வீடியோ பதிவில் நவம்பர் 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். தமிழக அரசின் தீயணைப்புத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட ஒரு செயலி பார்த்திங்கன்னா தீ. தமிழக அரசின் தீயணைப்புத்துறை சார்பில் அவசர உதவிகளுக்காக உருவாக்கப்பட்ட செயலி தீ. இதை உருவாக்க ஹெல்ப் பண்ண நிறுவனம் ஆம்டெக்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை உருவாக்க ஹெல்ப் பண்ணாங்க. சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான புயல் பேர் நிவர். இந்த நிவர்ங்கிற பேரை வச்ச நாடு ஈரான். நிவர் என்ற சொல்லின் பொருள் வெளிச்சம். சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான புயல் பேர் நிவர். அந்த புயலுக்கு பேர் வச்ச நாடு ஈரான். நிவர் என்ற சொல்லின் பொருள் வெளிச்சம். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்தால் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் 43. எந்த சட்டத்தின் கீழ்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 69A. அதன் கீழ் தான் இந்த 43 செயலியை தடை பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஜூன் 29 அப்போ ஒரு 59 செயலிகளும், செப்டம்பர் 2 அப்போ ஒரு 118 செயலிகளையும் தடை போட்டிருக்காங்க. ஸோ தற்போது மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்தால் தடை செய்யப்பட்ட சீனாவின் செயலிகள் 43. திருமணத்திற்கு கட்டாய மதமாற்றம் செய்தால் 10 ஆண்டு சிறை என்ற சட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். திருமணத்திற்காக கட்டாய மதமாற்றம் செய்தால் 10 ஆண்டு சிறை என்ற சட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். நிலவிலிருந்து கற்களை எடுத்து வர சீன நாட்டால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் சாங்கி 5. சாங்கி 5 அப்படிங்கிற செயற்கைக்கோள் மூலமாக நிலாவில் கற்களை எடுத்து வர சீனா இந்த செயற்கைக்கோளை அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே நிலவிலிருந்து கற்களை எடுத்து வர ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோள் அனுப்பிச்ச நாடு அமெரிக்கா, செகண்ட் ரஷ்யா, இப்போ தேர்ட் யாருன்னா சீனா. ஸோ அந்த செயற்கையோட பேர் சாங்கி 5. சமீபத்தில் காலமான இந்தியா விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி யாருன்னா விஜயலட்சுமி ரமணன். சமீபத்தில் காலமான இந்திய விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி விஜயலட்சுமி ரமணன். 3வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடு மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெறும் நாள் 26 நவம்பர் 2020. அதோட பேர் ரீஇன்வெஸ்ட் 2020. இதோட மைய கருத்து பார்த்தீங்கன்னா நீடித்த எரிசக்தி மாற்றத்திற்கான புதுமைகள். 3வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெறும் நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. இதோட பேர் ரீஇன்வெஸ்ட் 2020. இதோட மைய கருத்து பார்த்தீங்கன்னா நீடித்த எரிசக்தி மாற்றத்திற்கான புதுமைகள். 80வது அகில இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற பேரவை தலைவர்கள் மாநாடு நடைபெறும் இடம் பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம் கெவாடியா. எப்போனா நவம்பர் 25 மற்றும் 26 அப்போ தான் நடக்க போகுது. இது பார்த்தீங்கன்னா 1921 முதல் இந்த மாநாடு நடந்துட்டு இருக்குது. தற்போது நடக்கிறது 80வது மாநாடு. இதோட மைய கருத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரிகள் மற்றும் நிதித்துறைக்கு இடையேயான இணக்கமான ஒத்துழைப்பு துடிப்பான ஜனநாயகத்துக்கு அவசியம். சட்டமன்றம் அதிகாரிகள் மற்றும் நிதித்துறைக்கு இடையேயான இணக்கமான ஒத்துழைப்பு துடிப்பான ஜனநாயகத்துக்கு அவசியம். இதுதான் 80வது அகில இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற பேரவை தலைவர்கள் மாநாட்டிற்கான கருப்பொருள். தமிழக அரசின் தீயணைப்புத்துறை சார்பில் உருவாக்கப்பட்ட ஒரு செயலி பார்த்தீங்கன்னா தீ. சமீபத்தில் வங்கக்கடலில் உருவான புயல் நிவர். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகத்தால் தடை செய்யப்பட்ட சீனாவோட செயலிகள் எத்தனை 43. திருமணத்திற்கு கட்டாய மதமாற்றம் செய்தால் 10 ஆண்டு சிறை என்ற சட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம். நிலவிலிருந்து கற்களை எடுத்து வர சீன நாட்டால் அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் சாங்கி 5. சமீபத்தில் காலமான இந்திய விமானப்படையின் முதல் பெண் அதிகாரி விஜயலட்சுமி ரமணன். 3வது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீடு மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெறும் நாள் நவம்பர் 26, 2020. இதோட மைய கருத்து பார்த்தீங்கன்னா நீடித்த எரிசக்தி மாற்றத்திற்கான புதுமைகள். என்ன பேரில் நடக்க போகுதுன்னா ரீஇன்வெஸ்ட் 2020. 80வது அகில இந்திய நாடாளுமன்ற சட்டமன்ற பேரவை தலைவர்கள் மாநாடு நடைபெறும் இடம் குஜராத் மாநிலம் கெவாடியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு டைம் 2 டைம் இந்த வீடியோ பாருங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.